ஏன்னா எப்பொழுதுமே நம்ம என்ன தவறு பண்றோம் தெரியுங்களா? நமக்கு இறைவன் அருளால அழகான கண்கள் அந்த பிரபஞ்சத்தை பார்ப்பதற்கு, சரியா, இனிமையான ஓசைகளை, அதே மாதிரி இனிமையான பாடல்களாகட்டும், இனிமையான வார்த்தைகளாகட்டும், அந்த மாதிரி அனைத்தையும் கேட்பதற்கு அழகான காதுகள், இங்க நுகரக்கூடிய மூக்கு, சரியா, சுவையை அறியக்கூடிய நாக்கு, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் இறைவன் கொடுத்திருக்கிறான். கரெக்டா? அத்தனை விஷயங்களும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கொடுத்த விஷயத்த சரியா பயன்படுத்தாம கண்ணை மூடிட்டு இந்த பஞ்சபூதங்களை அடக்கு, பஞ்ச உறுப்புகளை அடக்கு, பஞ்ச இந்திரியங்களை அடக்கணும், 5 5 அடக்கு என்பார் அறிவிலார், 5 அடக்கும் அமரரும் இங்கில்லை. 5 5 அடக்கு என்பார் அறிவிலார், 5 அடக்கும் அமரரும் இங்கில்லை. சரியா? அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி கூனையும் குருடையும் செவிடும் பேடும் நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, நம்ம என்ன பண்றோம்னா அழகா கொடுக்கப்பட்ட உறுப்புகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு எப்படி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? இவை எல்லாம் புறத்தை பார்க்கக்கூடியது, அதனால இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா அப்ப இறைவன் உங்களை குருடா படைச்சுனா நீங்க சந்தோஷப்படணுமே. இறைவன் உங்களை செவிடா படைச்சதுன்னா நீங்க சந்தோஷப்படணுமே. சரியா? கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிறது, காதை வேற எதுலையும் செலுத்தாமல் இருப்பது, இதெல்லாம் இயற்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்ப இவையெல்லாம் என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். அதை விடுத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதையெல்லாம் அடக்கு அடக்கு அடக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இருக்கிறதையெல்லாம் கெடுத்துட்டு இருக்கோம். கரெக்டா நான் சொல்றது? இறையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? உள்முகமாக திருப்புன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிறான், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்காம அமர்ந்துக்கிறான். இதுக்கெல்லாம் ஊமையும் செகுடும் குருடமா படைச்சிட்டு போயிருக்கலாமே உங்களை இறைவன். அப்ப நீங்க சந்தோஷப்பட்டிருக்கலாமே. உங்களை ஊமையும் குருடும் செவிடா படைச்சிருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருக்கலாமே. அப்புறம் ஏன் இப்படி ஒரு அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அண்ணனும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிதுன்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சுக்கணும் இங்கதான் வார்த்தைகள். சரியா? இவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உறுப்புகள், அழகான உறுப்புகள். இவையெல்லாம் பாதுகாக்கவே படைக்கப்பட்டது. பயன் தரக்கூடிய மரங்களை தான் நேசிப்பாங்க, பயன் தரக்கூடிய உடலை தான் நேசிப்பாங்க. இதற்கு மேல எனக்கு எளிமையா சொல்ல தெரியல. சரியா? ரெண்டுமே பயன் தரலினா அதற்கு பெயர் நோய். சரியா? அந்த பயன் தரா ஒன்று இருந்தும் பயனற்ற ஒன்றே. சரியா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? இந்த உடலை பாதுகாத்துக் கொள்ளணும்.